இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி நோட்ஜேஸ் எக்ஸ்பிரஸ் சர்வரில் இருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபெச் பண்ண டேட்டாவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்பேஜில் கிளைண்ட்டில் டேபிளில் டிஸ்பிளே பண்ண வைக்கணும். ஓகே, ஸோ நம்ம ஃபெச் பண்ண டேட்டாவை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேபிளில் டிஸ்பிளே பண்ண வைக்கணும். என்னோட கிளைண்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் நம்பர் 3000 வந்து ரன் ஆகிட்டு இருக்குது, லோக்கலோஸ்ட் கோலன் 3000. ஓகே, என்னோட சர்வர் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் நம்பர் 5000 வந்து ரன் ஆகிட்டு இருக்குது, லோக்கலோஸ்ட் கோலன் 5000. லோக்கலோஸ்ட் கோலன் 5000. ஸோ ரெக்வஸ்ட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட சர்வரில் இருந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் ரெஸ்பான்ஸாக சென்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு localhost colon 5000/API/get employee data. ஸோ இந்த யூஆர்எல்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் வந்து வந்ததுக்கப்புறமா என்னோட சர்வரில் இருந்து இந்த ஜேசான் டேட்டா வந்து நான் ரெஸ்பான்ஸாக சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட கிளைண்ட் சைடில் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி இந்த ஜேசான் டேட்டா வந்து நான் ஃபெச் பண்ண போகிறேன். ஸோ ஃபெச் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா டேபிளில் இந்த மாதிரி நான் டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறேன். ஓகே, ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெச் ஏபிஐ என்ற ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே 2 ஃபோல்டர் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன், கிளைண்ட் அண்டு சர்வர். ஸோ ஃபெச் ஏபிஐ ஃபோல்டருக்குள்ளே ஒரு நியூ ஃபோல்டர் கிளைண்ட். நெக்ஸ்ட்டு ஃபெச் ஏபிஐ ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் சர்வர். ஃபஸ்ட்டு நம்ம சர்வர் வந்து நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஸோ சர்வர் ஃபோல்டருக்குள்ளே ஒரு நியூ ஃபைல், ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் server.js. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு package.json ஃபைல் வந்து தேவைப்படுது. ஸோ package.json ஃபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் cd server npm init. ஸோ இந்த npm init வந்து என்ன பண்ணோன்னா ஒரு package.json ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஜெனரேட் பண்ணோம். என்டர். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்வர் ஃபோல்டருக்குள்ளே ஒரு package.json ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஜெனரேட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எம்ப்ளாயீஸ் டேட்டா வந்து தேவைப்படுது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சர்வர் ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஜேசான் ஃபைல் data.json. ஸோ டேட்டா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிட்டப் ரெபாசிட்டரியில்ன்ட்டு நான் போட்டிருக்கேன், ஒரு ஜேசான் ஃபைல் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணிட்டு என்னோட data.json ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஜேசானில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த அரேக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஈச் எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட் ஆப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனோட டேட்டா வந்து இருக்குது, ஒரு எம்ப்ளாயோட டேட்டா வந்து இருக்குது. ஸோ எம்ப்ளாயி ஐடி 101, ஃபஸ்ட் நேம் வந்து டொனால்ட், லாஸ்ட் நேம் வந்து பேட்ரிக், டிபார்ட்மெண்ட் ஃபினான்ஸ், நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈச் எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயியோட டேட்டா வந்து நான் போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நமக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் npm install எக்ஸ்பிரஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் ஈஸியாக கோட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஜேஸோட ஒரு ஃப்ரேம் ஒர்க். நெக்ஸ்ட் வந்து
காஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அதாவது கிராஸ் ஒரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங். ஸோ காஸ் எரர் வராமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ் பேக்கேஜ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். என்டர். ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு package.json ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிபெண்டன்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண 2 பேக்கேஜ் வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம சர்வர் கோடு வந்து பண்ணலாம். ஸோ server.js ஃபைல். ஓகே, ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஜேசன் டேட்டா வந்து நான் கெட் பண்ண போகிறேன். ஸோ கான்ஸ்ட் டேட்டா ஈக்குவல் டு require மெத்தட். அந்த require மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஃபோல்டரில் இருக்கிற data.json ஃபைல் டேட்டா வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். கெட் பண்ணிட்டு நான் எங்கே ஸ்டோர் பண்ணுறேன் டேட்டா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு require மெத்தடில் எக்ஸ்ப்ரெஸ் எக்ஸ்ப்ரெஸ் மாடியூல் வந்து நான் போடுறேன். ஸோ இந்த ரெக்வயர் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த ஃபங்க்ஷனோட ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ்க்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த எக்ஸ்ப்ரெஸ் மெத்தட் வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஸ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆப்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு app.listen மெத்தட். ஸோ லிசன் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் நம்பர் வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ 5000 நான் கொடுக்குறேன் போர்ட் நம்பர். நெக்ஸ்ட்டு லிசன் பண்ணக்கப்புறமா ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த கால்பேக் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பேராமீட்டரில் நான் எரரை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே சப்போஸ் எதனா எரர் இருந்துச்சுன்னா console.logல அந்த எரர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அப்படி எதுவுமே இல்லைன்னா console.logல server is started at port number 5000. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து home request. ஸோ app.get மெத்தடில் home request வரும்போது கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பேராமீட்டரில் ரெக்வஸ்ட் அண்டு ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். அந்த பாடியில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் டாட் சென்ட் மெத்தட். இதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் சென்ட் பண்ணுறேன் h1 டேக்கில். ஸோ டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா Node.js is a JavaScript runtime built on Chrome's V8 engine, V8 JavaScript engine. ஓகே, ஸோ எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த நம்ம பாஸ் பண்ணியிருக்கிற டேட்டா பேஸ் பண்ணி கண்டென்ட் டைப் வந்து செட் பண்ணிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா HTML. ஸோ கண்டென்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா HTML. ஸோ ஹோம் பேஜ்க்கு ரெக்வஸ்ட் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா Node.js is a JavaScript runtime built on Chrome's V8 engine, V8 JavaScript engine. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கெட் ரெக்வஸ்ட்.
ஸோ இதில் வந்து நான் ஒரு ஏபிஐ வந்து நான் கொடுக்குறேன். ஸ்லாஷ் ஏபிஐ ஸ்லாஷ் கெட் எம்ப்ளாயி டேட்டா. ஸோ இந்த ஏபிஐக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் வந்து வரும்போது இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட், நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட். ஸோ ரெக்வஸ்ட் வந்து வந்துச்சுன்னா நான் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து நான் என்ன சென்ட் பண்ணுறேன்னா இந்த JSON டேட்டா வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இதுவும் வந்து என்ன பண்ணோன்னா கண்டென்ட் டைப் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிடும். ஸோ கண்டென்ட் டைப் வந்து டேட்டா பேஸ் பண்ணி நமக்கு செட் பண்ணோம். ஸோ டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு JSON டேட்டா. ஸோ கண்டென்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்லாஷ் JSON. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் npm ஸ்டார்ட். ஓகே ஸோ சர்வர் இஸ் ஸ்டார்டட் அட் போர்ட் நம்பர் 5000. நெக்ஸ்ட்டு நம்மளோட ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். localhost போர்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 5000. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே இருக்குது. Node.js is a JavaScript runtime built on Chrome's V8 JavaScript engine. ஓகே ஸோ localhost 5000 அதாவது ஹோம் பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் வந்து வரப்போது இந்த ரெஸ்பான்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணியிருக்கேன். ஓகே நெக்ஸ்ட் இது வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தலாம். ஸோ localhost 5000 ஸ்லாஷ் ஏபிஐ ஸ்லாஷ் கெட் எம்ப்ளாயி டேட்டா. இதுக்கு வந்து ரெக்வஸ்ட் வந்து வரும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு JSON டேட்டா வந்து நான் ரெஸ்பான்ஸாக சென்ட் பண்ணியிருக்கேன். ஓகே டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஓகே ஸ்லாஷ் ஏபிஐ ஸ்லாஷ் எம்ப்ளாயி டேட்டா cannot get. So get employee data. Get employee data. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெஸ்பான்ஸாக என்ன வந்திருக்கு, ஒரு JSON டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸாக வந்திருக்கு. ஓகே இந்த JSON டேட்டா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளைண்ட் சைடில் நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறோம். டேபிளை வந்து டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறோம். ஸோ கிளைண்ட் சைடில் நம்ம என்ன பண்ணோம், இந்த JSON டேட்டா வந்து நம்ம கெட் பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ கிளைண்ட் ஃபோல்டருக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 ஃபைல்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஒன்று HTML ஃபைல் index.html, நெக்ஸ்ட் வந்து CSS ஃபைல் style.css, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா JavaScript ஃபைல் app.js. ஓகே ஸோ ஃபஸ்ட் வந்து index.html ஃபைல் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து நான் போடுறேன். டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா fetching data from the Node.js Express server. ஓகே நெக்ஸ்ட் அந்த CSS ஃபைலை வந்து நான் லிங்க் பண்ணிக்கிறேன். லிங்க் டேக் hrefல வந்து பார்த்திங்கன்னா style.css. நெக்ஸ்ட்டு பாடியில் வந்து ஒரு h1 டேக், டெக்ஸ்ட் வந்து hello world, அதுக்கப்புறமா இந்த எக்ஸ்டர்னல் JavaScript ஃபைல் வந்து நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் index.html ஃபைலில். ஸோ ஸ்கிரிப்ட் டேக் சோர்ஸில் வந்து app.js. ஓகே நெக்ஸ்ட் இந்த கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌசரில் ஆட்டோமேட்டிக் ரீலோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லைட் சர்வர் பேக்கேஜ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் cd client லைட் சர்வர் கரண்ட் ஃபோல்டர்லேருந்து. ஸோ லைட் சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. npm install லைட் சர்வர். ஓகே யூஆர்எல் வந்து பார்த்திங்கன்னா localhost 3000. ஸோ ப்ரௌசர் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
localhost colon 3000. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா hello world என்ற டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, index.html ஃபைல் இந்த hello world டெக்ஸ்ட் h1 டேகை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு h1 டேக், டெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயீஸ் டேட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் டேக்குள்ளே ஒரு டேபிள் ரோ, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா th டேக், டேபிள் ஹெட், டெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி ஐடி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நேம், நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் நேம், நெக்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட், நெக்ஸ்ட் லொக்கேஷன். ஓகே, ஸோ எம்ப்ளாயீஸ் டேட்டா, எம்ப்ளாயி ஐடி, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டிபார்ட்மெண்ட், லொக்கேஷன். ஸோ ஈச் ஆப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா எம்ப்ளாயி ஐடி இருக்குது, ஃபஸ்ட் நேம் இருக்குது, லாஸ்ட் நேம் இருக்குது, டிபார்ட்மெண்ட் இருக்குது, லொக்கேஷன், ரைட்? ஸோ அந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேபிளாக தான் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து app.js ஃபைல். ஸோ ஒரு அலர்ட் கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். அலர்ட்டில் ஐ ஆம் ரெடி. ஓகே, ஸோ ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேரியபிள் ஒன்று நான் போடுறேன், லெட் எம்ப்ளாயி டேட்டா, எம்ப்ளாயீஸ் டேட்டா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டேபிள் டேக்கை வந்து நான் கெட் பண்ண போகிறேன். ஸோ கான்ஸ்ட் டேபிள் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கொரி செலக்டர் மெத்தட். இதில் வந்து அந்த டேக் நேம் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன், டேபிள். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஏபியில் இருக்கிற இந்த ஜேசன் டேட்டா வந்து நான் கெட் பண்ண போகிறேன். ஸோ கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா localhost colon 3000 போர்ட் நம்பர் 3000 வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. சர்வர் வந்து பார்த்திங்கன்னா localhost colon 5000, ஸோ போர்ட் நம்பர் 5000 வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம வேறு ஒரு டொமைன்லேருந்து ரிசோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கன்சோலில் வந்து காஸ்ட் எரர் வந்து நமக்கு வரும். ஸோ அந்த காஸ்ட் எரர் வந்து வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வரில் நம்ம ஒரு மிடில் வேர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ server.js ஃபஸ்ட்டு வந்து அந்த மாடியூலை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ காஸ்ட் ஈக்குவல் டு require மாடியூல் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு மிடில் வேர் ஆப் டாட் யூஸ் மெத்தடில் அந்த யூஸ் மெத்தடில் அந்த காஸ்ட் மெத்தடை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய சர்வரை வந்து நான் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். Okay, server is started at port number 5000. Okay, localhost colon 5000. Okay, இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகுது. Okay, app.js ஃபைல். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா localhost colon 5000 /API get employee data. ஸோ இந்த JSON டேட்டா வந்து நம்ம ஃபெச் பண்ணணும் using fetch API, fetch function. Okay, so fetch function
இதில் வந்து அந்த ஏபிஐ வந்து அந்த யூஆர்எல் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ யூஆர்எல் வந்து பார்த்திங்கன்னா http://localhost:5000/API/get employee data. ஸோ இந்த ஃபெச் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராமிஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ ஃபெச் பண்ணக்கப்புறமா ப்ராமிஸ் வந்து ரிசால்வ் ஆச்சுன்னா, ஸோ ப்ராமிஸ் வந்து ரிசால்வ்னா தென் மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த தென் மெத்தடில் ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து நான் பாஸ் பண்ணுறேன். அந்த கால்பேக் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பேராமீட்டரில் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த ரெஸ்பான்ஸில் ஜேசன் மெத்தட் வந்து நான் அக்சஸ் பண்ணுறேன். இந்த ஜேசன் மெத்தட் வந்து என்ன பண்ணோன்னா அந்த ஜேசன் டேட்டாவை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ வர ரெஸ்பான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எடர் கண்டென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எடரில் அந்த கண்டென்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா application/json. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜேசன் டேட்டா. ஸோ இந்த ஜேசன் மெத்தட் வந்து என்ன பண்ணோன்னா இந்த ஜேசன் டேட்டாவை வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஜேசன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராமிஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அந்த ப்ராமிஸ் வந்து ரிசால்வ்னா தென் மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த தென் மெத்தடில் ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து நான் பாஸ் பண்ணுறேன். பேராமீட்டரில் டேட்டா வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த டேட்டா வந்து நான் லாக் பண்ணுறேன். ஓகே, கன்சோல் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்மளோட கன்சோலில் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு, ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயிஸ்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நம்மளோட டேட்டா வந்து பார்த்திங்கன்னா கன்சோலில் டிஸ்பிளே இருக்குது, ரைட். இதில் வந்து அந்த நெட்வொர்க் டேப் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெட் எம்ப்ளாயி டேட்டா, ரைட். ஸோ ஸ்டேட்டஸ் வந்து என்ன இருக்குது, 200. டைப் வந்து ஃபெச். ஸோ அதில் போய்ட்டு நம்ம பார்க்கலாம். ரெக்வஸ்ட் யூஆர்எல். நெக்ஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா கெட். ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் கோடு வந்து 200. ஓகே, அதுக்கப்புறமா ரெஸ்பான்ஸ் அட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் டைப் வந்து என்ன இருக்குன்னா application/json. ஓகே, கண்டென்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா application/json. ஸோ வர டேட்டா டைப் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜேசன் டேட்டா. ஸோ அதை வந்து நான் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் ஜேசன் மெத்தட். ஓகே, ஸோ நம்ம டேட்டா வந்து ஃபெச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம டேபிளை டிஸ்பிளே பண்ண வைக்கணும். ஸோ வர டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்ப்ளாயீஸ், ஸோ data.json. ஸோ இந்த எம்ப்ளாயீஸ் இதை வந்து நான் அக்சஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணோன்னா ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த எம்ப்ளாயீஸ் வேரியபிள்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அந்த console.logல அந்த எம்ப்ளாயீஸ் டேட்டா வந்து நான் லாக் பண்ணுறேன். கன்சோல் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு அரே வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. டோட்டல் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லென்த் வந்து பார்த்திங்கன்னா 10. ஸோ 10 எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா தென் மெத்தட் ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். அந்த கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா எம்ப்ளாயீஸ் டேட்டா வந்து நான் லூப்பிங் பண்ணுறேன் வித் ஹெல்ப் ஆஃப் ஃபார் ஈச் மெத்தட்.
ஓகே, ஸோ அந்த ஃபார் ஈச் மெத்தடில் ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். ஈச் எலமெண்ட்டை வந்து நான் ஐட்டம்னு வச்சுக்கிறேன். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிள் டிஆர் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் ஒரு எலமெண்ட் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். க்ரியேட் எலமெண்ட் மெத்தட். ஸோ டேக் நேம் வந்து பார்த்திங்கன்னா டிஆர். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு HTML டேபிள் ரோ எலமெண்ட்டை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். டேபிள் ரோ எலமெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஒரு வேரியபிள் td1 ஈக்குவல் டு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் மெத்தட். ஸோ ஒரு எலமெண்ட் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். டேபிள் டேட்டா செல் எலமெண்ட். ஓகே, ஸோ HTML டேபிள் டேட்டா செல் எலமெண்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த td1ஓட டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐட்டமில் இருக்கிற எம்ப்ளாயி ஐடி. ஓகே, நெக்ஸ்ட்டு பேரண்ட் எலமெண்ட் வந்து டேபிள் ரோ டாட் அப்பன் சைல்ட் மெத்தடில் இந்த டேபிள் ரோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த td1 வந்து நான் அப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு டேபிள் செல் எலமெண்ட் td2 ஈக்குவல் டு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் மெத்தட். ஸோ டேபிள் டேக் நேம் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் டேட்டா செல் எலமெண்ட். ஸோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த td2ஓட டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி ஐடி. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் நேம். ஸோ ஐட்டம் டாட் ஃபஸ்ட் நேம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் எலமெண்ட் அப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டிஆரில் வந்து நான் அப்பன் பண்ணிக்கிறேன் td2. நெக்ஸ்ட் அதே மாதிரி லெட் td3 ஈக்குவல் டு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் மெத்தட். ஸோ டேக் நேம் வந்து பார்த்திங்கன்னா td. நெக்ஸ்ட் இன்னொரு td எலமெண்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த td3ஓட டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம் டாட் லாஸ்ட் நேம். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்பன் பண்ணிக்கிறேன். பேரண்ட் எலமெண்ட் வந்து tr அப்பன் சைல்ட் td3. நெக்ஸ்ட்டு லெட் td4 ஈக்குவல் டு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் மெத்தட். ஸோ டேக் நேம் வந்து பார்த்திங்கன்னா td. td4ஓட டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து ஐட்டம் டாட் ஸோ லாஸ்ட் நேம்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட். ஸோ ஐட்டம் டாட் டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் அப்பன் பண்ணிக்கிறேன் டிஆர் டாட் அப்பன் சைல்ட் மெத்தடில் td4. நெக்ஸ்ட் இன்னொரு வேரியபிள் td5 ஈக்குவல் டு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் மெத்தட். டேக் நேம் வந்து பார்த்திங்கன்னா td. நெக்ஸ்ட் அந்த td5ஓட டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம் டாட் நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேஷன். ஸோ லொக்கேஷன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ரோ டேக் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எலமெண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 td எலமெண்ட்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ ஃபார் ஒன் எலமெண்ட்டுக்கு, ஃபார் ஒன் ஐட்டம்க்கு, ரைட். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம், இந்த டிஆரை வந்து நம்ம அப்பன் பண்ணோம். ஸோ பேரண்ட் எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேபிள். ஸோ டேபிள் டாட் அப்பன் சைல்ட் மெத்தடில் அந்த டிஆரை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் வந்து டிஸ்பிளே ஆகுது. அந்த டேபிளில் நம்மளோட டேட்டா வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 10 எலமெண்ட்ஸ் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ 10 எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்திங்கன்னா டேபிளில் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிளுக்கு நம்ம CSS ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்டைல் டாட் CSS ஃபைல் ஃபஸ்ட்டு வந்து யூனிவர்சல் செலக்டர், பேடிங் வந்து 0, நெக்ஸ்ட்டு மார்ஜின் வந்து 0, பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஏரியல், நெக்ஸ்ட்டு பாடி எலமெண்ட் டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ், நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலம், justify content center,
அலைன் ஐட்டம்ஸ் சென்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா H1 டேக், மார்ஜின் பாட்டம் வந்து 20 பிக்சல். ஓகே, ஸோ அந்த டெக்ஸ்ட்டு கீழே ஒரு லைன் வர மாதிரி பண்ணலாம். ஸோ பார்டர் பாட்டம், one pixel solid purple. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேபிள். ஸோ டேபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித் வந்து கொடுக்குறேன், வித் வந்து 100%. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் கலர் வந்து கொடுக்குறேன், டெக்ஸ்ட் கலர் வந்து டார்க் ஸ்லேட் ப்ளூ. நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா போல்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டேபிளில் இருக்கிற டிடி அண்டு டிஹெச் டேக் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வந்து 5 pixels solid black, 0.5 pixel. நெக்ஸ்ட்டு பேடிங் வந்து ஒரு 10 pixel. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிள் டேக்கில் இருக்கிற டிஹெச் டேக், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேடிங் வந்து டாப் பாட்டம் 12 pixel, லெஃப்ட் அண்ட் ரைட் 0. நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து பர்பிள், டெக்ஸ்ட் கலர் வந்து black. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த லொக்கேஷன் வந்து டிஸ்பிளே ஆகலை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்பன் பண்ண வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து td5 டாட் பஞ்ச் சைல்ட் மெத்தடில், சாரி பேரண்ட் எலமெண்ட் வந்து tr. ஸோ tr டாட் அப்பன் சைல்ட் ஆஃப் td5. ஓகே, ஸோ இப்போ வந்து எல்லா டேட்டாவும் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேபிளில் இருக்கிற டிஆர் டேக்கில் அந்த ஈவன் எலமெண்ட்ஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஈவன் எலமெண்ட்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து லைட் க்ரே. ஓகே, நெக்ஸ்ட் அந்த டேபிளில் இருக்கிற டிஆர் டேக் மவுஸ் ஓவர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கர்சர் வந்து, ஸோ கர்சர் வேணாம், பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் வந்து டிம் க்ரே. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் கலர் நான் சேஞ்ச் பண்ணுறேன், டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட். ஓகே, ஸோ ஓவர் பண்ணும்போது ஒரு ட்ரான்சிஷன் எஃபெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேபிளில் டிஆரில் ட்ரான்சிஷன் வந்து பார்த்திங்கன்னா 0.5 seconds, 0.3 seconds கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஒரு பிளாக்கு இன்பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளாக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஸ்பேஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ டேபிள் டேக்கில் பார்டர் கொலாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொலாப்ஸ். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேபிள் வந்து டிசைன் பண்ணியாச்சு. ஓகே, ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள்.